ஜெபம் பண்ண கடவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 10வது மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல கருத்தாய் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே உம்முடைய பாதப்படி அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்து வந்த பாதையில் எல்லாவற்றிலும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். பலவிதமான கொள்ளை நோய்கள் எங்களை பாதுகாத்து கொண்டீர். நாங்கள் செல்கிற இடங்களெல்லாம் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பத்திரமாய் நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு தேவையான வேலைகளிலே தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை மகிழ்ச்சியினால் வழிநடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி சொல்ல உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் தகப்பனே. உடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்களை நோக்கி போர்க்கும் பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. இந்த அதிகாலை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலையில் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒரு சிலராய் உடைய சமூகத்திலே வந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக கடந்து வரும்படியாய் உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையின் மூலமாக நாங்கள் பாடப்போகிற ஒவ்வொரு பாடல்களும், கேட்க போகிற உம்முடைய வசனங்களும் எங்களுடைய ஆத்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் தகப்பனே குடும்பமாக வந்து உடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெறுவதற்கும் தகப்பனே உடைய துதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்தளிப்பதற்கு வந்திருக்கிற உடைய ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்கள் மூலமாக இந்த இடத்துல நல்ல பலமான கிரியைகளை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் தாமே அக்கினி எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் வராமல் பலவிதமான தடைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் அழைத்து வந்து ஆலயத்தின் நன்மையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம் மத்தியிலே கிதியோன் ஊழியத்திலிருந்து குடும்பமாக வந்து ஆண்டுடைய ஆராதனை நடத்தும்படியாக வந்திருக்கிற இந்த ஊழியக்கார குடும்பத்தை நாம் சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் இந்த நாளில் நம்ம மத்தியிலே வந்து சில பாடல்களை பாடி துதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்தளிப்பார்கள். நாம் அவர்களை இப்பொழுது கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்போடு வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் கூட நம்ம ஜெபித்து விட்டு நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையிலும் அப்பா அந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே உம்மை கூடி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாக அப்பா அடிமைகளையும் கூட கத்தாவே இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறதான நோக்கத்தை அறிந்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா இந்த இடம் முழுவதுமாக ஆளுகை செய்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா உம்முடைய மகிமையிலே நாங்கள் களி கூற செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை அப்பா கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா புரிந்து கொள்ளும்படியாகப்பா ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்பது போல ஆவியிலே பாடி நிறைந்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நாங்கள் நன்றியோடு வரவேற்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்களே தொடர்ந்து பொறுப்பேற்று வழி நடத்துங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். வேறு சிந்தைகள் வேறு பாரங்களை எடுத்து போடுங்கப்பா. ஒரு மனதோடு உம்மை துதிக்க வைங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் உங்களுடைய பாடல் புத்தகத்தில் 2694வது பாடல். 2694வது பாடல். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என்
மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, என்னை தேடி என் பெண்ணே வந்தீரையா. என்னை தேடி என் பெண்ணே வந்தீரையா. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ மது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ
நாளும் மறக்க மாட்டார். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. ஸோ ஆண்டவருடைய அன்பு பெரியது. என்ன, ஆண்டவரை விட்டு ஒருவேளை நம்ம பின்னோக்கி போயிருந்தாலும் ஆண்டவர் நம்மளை தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். சரியா, நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வன். இந்த பாட்டு புக்கில் இருக்கான்னு தெரியல. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிர். இருக்கான்னு தெரியல பாடல். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை ஈசனிரே. ஆமென். ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்காதவராய், ஒருவேளை நம்ம பாவம் செய்த பொழுதும் நம்மளை உணர்த்தி நடத்துகிற தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் தலை குனிந்த இடத்துல
எத்தனையோ நேரங்களில் நம்ம குனிந்து போயிருக்கலாம். அந்த தலை குனிந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர்த்துகிற தேவனாக இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஆண்டவரை நம்ம தொடர்ந்து ஆராதிப்போம். ரெண்டு வேத வாசிப்பு முடிந்த பின்பே கொஞ்சம் நேரம் ஆராதி விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகையும் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்துடைய அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஒரு அறிவிப்பு. நம்முடைய தென்மேற்கு சபை மன்ற அளவிலான ஆண்கள் கிறிஸ்மஸ் கீத ஆராதனை வருகிற நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு சேகரத்திலும் இருந்து ஆண்கள் உற்சாகமாய் பங்கு பெற இருக்கிறார்கள். நம்முடைய சேகரத்திலும் இருந்து ஆண்கள் அந்த கிறிஸ்மஸ் கீத ஆராதனையிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஒவ்வொரு சேகரத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாட்டு போட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சேகரத்திலிருந்தும் பாடல் போட்டிக்காக நம்மை தயார்படுத்த இருக்கிறார்கள். நம்முடைய சேகரத்தில் 7 சபைகளில் இருந்து ஆண்கள் உற்சாகமாய் பங்கு பெறுகிறார்கள். இன்று சாயங்காலம் 4:30 மணிக்கு வீரவனூர் ஆலயத்தில் வைத்து ஆண்கள் ஐக்கிய அந்த கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை பங்கு பெறுகிறவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாடல் பயிற்சி நம்முடைய சபையில் இருந்தும் ஆண்கள் உற்சாகமாய் நீங்கள் பங்கு பெற வேண்டும். அதைத் தொடர்ந்து வருகிற மாதத்திலிருந்து கிறிஸ்துமஸ் நம்முடைய சேகர அளவிலான கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை, ஆண்கள் கீத ஆராதனை, பெண்கள் கீத ஆராதனை, வாலிபர்கள் கீத ஆராதனை நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு சபையில் வைத்து ஒவ்வொரு கீத ஆராதனை நடைபெற இருக்கிறது. நம்முடைய சபையில் வைத்து ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் கீத ஆராதனை நடைபெற இருக்கிறது. இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்று மாலை 4:30 மணிக்கு வீரவனூர் ஆலயத்தில் வைத்து ஆண்களுக்கென்று பாடல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களும் உங்களுக்கும் பாட்டு போட்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கும் பாட்டு போட்டி இருக்கிறது. உங்களை இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் 1 மாதம் இருக்கிறது. ஆகவே இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது அவருடைய கரங்களிலே கொடுக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார்கள். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதித்து துதிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலை வரவுமே படிச்சிங்க. அந்த பாட்டு படிச்சுட்டு அப்படியே நம்ம ஆராதனை பண்ணுவோம். உங்கள் பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்கள் சமூகத்தில்
குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென் அப்பா. அப்பா உங்க பிரசன்னத்தில் நகலப்பா சிறையில்லாமல் பறந்து வர கர்த்தர் கிருபை செய்கிறீரப்பா. உங்களுடைய சமூக ஆண்டவரே எங்களுக்கு பேரானந்தத்தை அளிக்கிறதப்பா. பொழுதும் ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களில் வசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் தங்கியிருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னது போலப்பா. அப்பா இந்த உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்தப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை துதிக்கும்படியாயப்பா கொஞ்ச நேரம் ஆண்டவரே உம்முடைய ஆவியிலே களி கூறும்படியாகப்பா எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி சேர்த்திரப்பா. ஒரு மகிமையப்பா நாங்கள் காணும்படி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்மை சோதரிக்கிறப்பா. நிறைவான ஆவியானவர் வரும் பொழுதப்பா எல்லா குறைவுகளையும் அப்பா நீங்கள் மாற்றுகிறீரப்பா. அப்பா நிறைவான ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும் பொழுதப்பா எங்களுடைய எல்லா குறைவுகளையும் மாற்றுகிறீரப்பா. பொய்யான வாழ்க்கை ஆண்டவரே மெய்யாக மாற்றினீரே தகப்பனே. அப்பா நாங்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாலும் ஆண்டவரே ஒரு மண் ஒரு சாதாரணமானது ஆண்டவரே, ஆனால் அதற்குள்ளாகப்பா உங்களுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினீரப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. மனுஷன் ஜீவாத்மாவானான் என்பது போல தகப்பனே அப்பா எங்களுக்குள்ளாகப்பா உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறீரப்பா. உம்மை போல எங்களை மாற்றுவதற்காக வைத்திருக்கிறீரப்பா. அப்பா அந்த வேளையிலப்பா எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் அப்பா மன்னித்தப்பா எங்களை உம்மை போல மாற்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய தெய்வீக சுபாவங்கள் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலப்பா ஆவியானவர் வெளிப்படுவீராக சுவாமி. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய குறைவுகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. அப்பா நீர் வந்தால் எல்லா சூழ்நிலையும் மாறும் அப்பா. ஹல்லேலூயா உம்மை சோதரிக்கிறோம்ப்பா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே.
அறிக்கையிடுவோம். சுகவீனம் சுகமாய் மாறுமே. நம்ம எல்லாரும் அறிக்கையிடுவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. திருப்பி அறிக்கையிடுவோம். பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எல்லாரும் ஆவியானவரை நோக்கி கேட்போம். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நேரத்தின் மேல் ஆறுகளை பாய்ச்சுவேன் என்று சொன்னதே. நம் தாகத்தோடு கேட்கும் பொழுது ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். நாம் தாகத்தோடு ஆவியானவரை என்னை அபிஷேகம் என்று சொல்லி, என்னை அபிஷேகம் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அப்போஸ்தலர் சொன்னபடியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம பிற ஜாதிகள் மத்தியில் நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்க, நம்ம தெய்வத்துடைய அன்பை பிற ஜாதிகளுக்கு வெளிப்படுத்த என் தெய்வம் ஜீவிக்கிறார் என்றும், என் தெய்வம் முழு உலகத்தின் பாவத்துக்கு சுமந்து தீர்க்க கிருபாதர பலியாய் வந்தார் என்று சொல்லி எடுத்து சொல்வதற்கு நம்முடைய சொந்த முயற்சியினால் முடியாது. அதற்காக ஆவியானவர் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது பலனடைவீர்கள், பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை என்னை நிரப்பும் என்று சொல்லி, என்னை நிரப்புங்கப்பா, என்னை உங்களை அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, என்னை பாத்திர நிரம்பி வழியும்படியாக உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி இந்த வேளையில் ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த வேளையிலப்பா உங்களுடைய மகிமையால் ஒவ்வொருவரையும் அப்பா அன்றைக்கு அப்பா மேல் வீட்டறையிலே கூடின பொழுது அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருடைய தலையின் மேல் வந்து இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்நிய பாஷையில் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து தொழுது கொண்டது போலப்பா இந்த சபையில் அப்பா உம்மை துதித்து ஆராதிக்கிறதா அந்த வேளையிலப்பா அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த இடத்துல நிறைவாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய வல்லம் ஆண்டவரே இந்த இடத்துல ஊற்றப்பட வேண்டும் என்று செபிக்கிற சுவாமி உம்மை துதிக்கிறப்பா. வரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பாடுவோம். வரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை
ஆளுகை செய்கிற ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறப்பா. ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அப்பா ஊற்றுங்க தகப்பனே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல ஆண்டவரே, இடுப்பு அளவல்ல தகப்பனே. அப்பா நீந்தி நீந்தி மூழ்கும்படியான ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினால தகப்பனே. அப்பா சோதரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் சுவாமி. அப்பா அதிலே தகப்பனே ஆதாமை உருவாக்கியப்பா. அப்பா அவனுடைய நாசியிலே உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினே தகப்பனே. அப்பா புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் சுவாமி. அப்பா ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. இந்த வேளையில் அப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்தால் தான் தகப்பனே ஆவியிலே நாங்கள் பலனடைய முடியும், உமக்கு சாட்சிகளாக வாழ முடியும் தகப்பனே. இந்த வேளையிலே அப்பா அர்ப்பணித்து செபிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம்ப்பா. அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பி தகப்பனே. நாங்கள் இருக்கிற இடங்களிலே, சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அப்பா, வேலை செய்கிற பணி செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே தகப்பனே, தொழில் செய்கிற இடங்களிலே தகப்பனே, அப்பா உமக்கு சாட்சியாக இருக்க அப்பா நீங்கள் சொன்னீங்களே தகப்பனே. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நீதான் எனக்கு வேணும், நீதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் இந்த உலகத்துக்காக மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்தேன் என்பதற்கு சொல்வதற்கு நீதான் வேண்டும் என்று சொல்லியப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய அருகிலும் அப்பா நீங்கள் இருக்கிறீங்களே சுவாமி. ஏசாயால சொன்னது போல அப்பா, அப்பா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்பது போல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை அப்பா அளவில்லாமல் ஊற்றியறல வேண்டும் என்று செபிக்கிறோம் சுவாமி. உங்கள் வல்லமை தேவைப்பா, உங்களுடைய வரங்கள் தேவை சுவாமி. அதற்காக இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்து இருக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள வேணும் சுவாமி. துதிக்கிறோம்ப்பா. ஆவியிலே அப்பா நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோம்ப்பா, ஆவியிலே பலவீனப்பட்டு இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆவியிலே பலனடைய செய்யுங்க தகப்பனே. அப்பா ஊற்றுங்க சுவாமி, ஊற்றுங்கப்பா. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, இன்னும் நிரப்புங்கப்பா உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பாவமுக்கு நிரப்புங்கப்பா. நிறைச்சமான ஆண்டவரே, நிறைச்சமான சுவாமி அப்பா உம்முடைய கீழ் பணி செய்கிற பிள்ளைகள் அப்பா. அப்பா துதிக்கிறோம் அப்பா. சோதனம் யால வருஷத்திரவு குருவியால வருவத்திருவியா ஒரு வியால வருஷத்திருவியால வருவத்திருவியால வருஷத்திருவியால வருவத்திருவியா. அப்பா துதிக்கிறோம் அப்பா. எனக்காக உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல். அவியானவர் மனத்தில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாரம் எடுத்து ஒரே ஒரு சரணத்தை படித்து அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சோதரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. இந்தீசையில் எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், இந்தீச எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், ஒருமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே உமக்காகத்தான் வாழ்
கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், ஒப்பு கொடுப்போம். உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே எஜமானனே, என் இயேசுராஜனே. நிச்சயமானப்பா, உமக்காக வாழ். ஒரே ஒரு வாழ்க்கை, அது வேகமாய் கடந்து போகுது. இயேசுவுக்காக எது செய்வாயோ அது நிலைத்து நிற்கும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம ஆவியானவர் நம்ம இறங்கி இருக்கிறார். ஒப்பு கொடுத்து செபிப்போம். அப்பா, அந்த வாழ்க்கை உமக்காக தான் வாழ்வேன் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். உம் அன்பை எழுத்து சொல்லுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவார். இந்த நேரம் வரை ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருந்தீரப்பா. தொடர்ந்து ஆவியானவரை என்னுடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காயங்களோடு வந்திருக்கிறாங்களோ நீங்கள் பேசுங்க தகப்பனே. உங்கள் வார்த்தைகள் மூலமாக எங்களோடு செயல்படுங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்கள் சபைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி, கிதியோன் இன்டர்நேஷ்னல் பைபிள் சொசைட்டி அப்படிங்கிற இதிலேருந்து வந்திருக்கிறோம். அந்த கிதியோன்லேருந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருங்க பைபிள் எடுத்துகிட்டு வரேன். இந்த கிதியோனுடைய மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி புதிய ஏற்பாடுகள், இந்த புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்திருப்பாங்க, நானும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய பேரும் வந்திருப்பாங்க. இதில் இந்த புதிய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாடில் நீதிமொழிகளும் சங்கீதமும் கலந்துருக்கும். ஸோ இந்த புதிய ஏற்பாடை அநேக இடங்கள் இலவசமாக கொடுக்குறாங்க. இலவசமாக ஒரு புதிய ஏற்பாடு அச்சடிப்பதற்கு கிட்டத்தட்ட 50 ரூபாய் ஆகிறது. அந்த புதிய ஏற்பாடு இதில் இலவசமாக கொடுக்குறாங்க. சங்கீதமும் நீதிமொழிகளும் எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, மெயினாக ஸ்கூலில், காலேஜஸில், அப்புறம் மற்றபடி இந்த மொத்தமாக ஒர்க் பண்ணுற இடங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது பல்வேறு மொழிகளில் கிட்டத்தட்ட 191 நாடுகளில் அவங்களுடைய எல்லா 190 நாடுனா, இப்போ நம்ம நாட்டில் எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா. 191 நாடுகளில் இந்த கிதியோன் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியோட ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ப்ளூ கலர் வேதாகமாக மேக்ஸிமம் ஸ்கூல் காலேஜஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் இந்த குடும்பமாக வந்திருக்கிறோம். கிதியோன் மினிஸ்ட்ரியில் நாங்கள் கிதியோனாகவும் ஆக்சலரிஸாகவும் இருக்கிறோம். ஸோ நாங்கள் ஒரு கல்லூரியில், தனியார் கல்லூரியில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்களுடைய ஃப்ரீ டைமில் இது ஆண்டவருக்காக செய்கிற ஒரு ஊழியம். சரியா? இப்போ இது காலேஜஸில் கொடுக்குறது நிமித்தமாக அநேக பிள்ளைகள், நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிதியோனுடைய சாட்சிகள்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிராமணர் குடும்பங்களில் இருந்து ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பயங்கர இந்த சாமிகள் மலைக்கெல்லாம் போய் பண்ணுறவங்கெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த வெள்ளை கலர் புதிய ஏற்பாடு எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது ஃபுல்லாக மெடிக்கல் ஃபீல்டு, அதாவது ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஸ்டோர், அப்புறம் நர்சிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய புதிய ஏற்பாடு தான் இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது. அப்புறம் இந்த ஹோல் பைபிள் இங்கிலீஷில் மட்டும்தான் உண்டு. இது ஒன்லி பெரிய பெரிய ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய லாட்ஜ் இருக்குல்லையா, அங்கே மட்டும்தான் அதை வைப்பாங்க. இதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கிதியோனை பற்றி சொல்கிறாந்தா, இது இதில் நம்ம மெம்பராக சேரணும் அப்படின்னு சொன்னால் கணவனும் மனைவியுமாக சேர முடியும். கிதியோனியர்கள் அப்படிம்பாங்க ஆண்களை, பெண்களை ஆக்சலரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ வருஷத்துக்கு இதுக்கான சந்தா எப்படின்னா 2100 ரூபா. இப்போ நம்மளால் சுவிசேஷம் சொல்ல போக முடியாமல் இருக்கலாம். அநேக இடங்களில் இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது இல்லையா.
ஆனால் அந்த சுவிசேஷம் அறிவிக்க நம்மளால் என்ன செய்ய முடியலை. நமக்கு நிறைய வீட்டு வேலைகள் மற்ற கடமைகள் இருக்குது. ஆனால் நம்மளால் போக முடியாத காரியம், ஒருவேளை நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தை நிமித்தம் இந்த ஊழியத்தை தாங்குவது நிமித்தம் நாம் ஒரு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படலாம். ஸோ கிதியனியரும் ஆக்சிலரிஸுமாக இணைந்து ஒரு நீங்கள் மெம்பராக சேர்ந்தீங்கன்னா வருடத்திற்கு 2100 ரூபா. சப்போஸ் ஆண்கள் மட்டும் சேராந்தால் வருடத்திற்கு 1500 ரூபா உண்டு. இது போக உங்களுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள், உங்களுக்கு ஒரு விசேஷமான நாட்கள் இருந்தால் அன்றைக்கி நீங்கள், இப்போ நாங்கள் சேரன் மகாதேவிலேருந்து வரேன், அங்கே உள்ள அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே இப்போ எங்களோட சபையில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ பிள்ளைகளுடைய பிறந்த நாள் ஒரு 20 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு 20 புதிய ஏற்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கிறது. எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம செலவழிக்கிறோம் இல்லையா. பிறந்த நாள், திருமண நாள்லாம் நிறைய நம்ம செலவு பண்ணுறது உண்டு. ஸோ ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஒரு 20 வயசாச்சா ஒரு 20 புதிய ஏற்பாடு, 25 வயசாச்சா ஒரு 25 புதிய ஏற்பாடு. ஒரு புதிய ஏற்பாட்டோடைய விலை 50 ரூபாய். ஸோ இந்த மாதிரியும் இந்த விதமான ஊழியத்தை நம்ம தாங்கலாம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜபத்திலையும் இந்த ஊழியத்தை தாங்கிக்கோங்க. இந்த ஊழியத்தை பொறுத்தவரையில் யாருமே ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க கிடையாது. எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க தான். அவங்களுடைய வேலை நேரத்தை போக நிறைய பேர் இதில் ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவங்களுடைய பொருளாதாரத்தை இங்கே போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம். அதன் மூலமாக அநேக புதிய ஏற்பாடுகள் அச்சிடிக்கப்பட்டு வெவ்வேறு இடத்துக்கு போகும். அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் உங்களுடைய கணக்கில் சேரும். சரியா? இது அந்த கிதியோனுடையது. உங்களுடைய ஜபத்திலே இந்த கிதியோன் மினிஸ்ட்ரிக்காக இது ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது நிறையா ஸ்கூலில் காலேஜஸ்லலாம் கொடுத்துட்ருக்காங்க. இது வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறமா உங்களுடைய முடிந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நம்ம ஜெபித்து விட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா எங்களோடு பேசுங்க தகப்பனே. காயப்பட்ட ஆண்டவரே, ஆத்மாவுக்கு ஆண்டவரே அப்பா மருந்தாக நீர் இருந்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சங்கீதம் 56 8வது வசனத்துடுங்க. எடுத்தவங்க வாசிங்க. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, கண்ணீரை காண்கிற தேவன். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, எல்ரோயி. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எல்ரோயி அப்படின்னா என்னது? என்னை காண்கிற தேவன். என்னை காண்கிற தேவனா என்னை சாதாரணமாக காண்கிற தேவன் அல்ல, என் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு, நேற்றுக்கு நைட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த வசனம் தான் திருப்பி கண்ணீரை பற்றி பேசணுமா அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு இதை எடுத்து பார்க்கும்போது அதில் முழுக்க கண்ணீரை குடிச்சே வந்தது. ஸோ ஆவியானவர் யார் இடத்துலையோ நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய பாரங்களை அறிந்தவராய் பேசுவதற்காக ஆவியானவர் இந்த மத்தியிலே வந்திருக்கிறார். ஸோ நம்ம ஒரு மனதோடு இந்த வார்த்தைக்காய் காத்திருப்போம். இந்த வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது, அடிமைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. சரியா? இப்போ நம்ம இதனுடைய ஒரு 4 பேரோட கண்ணீர்களை மாத்திரம் பார்த்துட்டு அப்படியே நம்ம முடிச்சிடலாம். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரம், எடுத்தவங்க வாசிங்க, 5 முதல் 13வது வசனம் வரை. ஆதியாகமம் 16வது அதிகாரம், கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. ஆதியாகமம்
போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா சாராய் எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி, சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சேரும். எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா? எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சேரும். ஆபிரகாமா தப்பு பண்ணா? ஆபிரகாம் தப்பு பண்ணதுக்கு யார் சொன்னா? சாராய் தான் சொன்னான் இல்லையா? இப்போ இதில் ஆபிரகாம் அவனுடைய 2 மனைவிகள் மாதிரியாது இல்லையா? ஆக்சுவலாக ஒரு வேலைக்காரியை தான் வந்திருக்கா. ஆனால் யார் சொன்னா? சாராய் தான் அவள் கூட சேர்ந்து எனக்கு ஒரு குழந்தைய கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னான் இல்லையா? இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா? எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என்ன இப்படி ஒரு வார்த்தை பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறாளாம்? அப்பவும் கூட அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? இன்றைக்கி அநேக வீடுகளில் கணவன்மார்கள் மனைவிக்கு பயந்து செயல்படுறாங்க இல்லையா? அதனால தான் ஆபிரகாம் மற்றவங்களாம் இருந்தால், கடினமான கணவனாக இருந்தால் என்ன சொல்லுவார்? நீ சொல்லி தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி அதிகமாக நேசித்தது நிமித்தம் எப்படி இருக்கலாம்? சாராயை நோக்கி அவன் எந்த இதுவுமே சொல்லலை பாருங்களேன். நீர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருந்தா. அப்போ அவன் சொல்கிறான் பாரு, உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். அவளை விட்டு சாராளை விட்டு ஆகார் ஓடிப்போனாள். எதுக்காண்டி ஓடிப்போனாலாம்? அவள் ஒரு அடிமை பெண் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கா? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா? ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கா? சாராள் அவளை என்ன பண்ணியிருக்கா? கடினமாய் நடத்தினாள் அப்படின்ட்டு. அப்போ ஓடி போகும்பொழுது கர்த்தருடைய தூதன் அவளுக்கு வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் உள்ள நீரூற்றண்டையிலே கண்டு. இப்போ பாரு, ஒருவேளை ஆகார் ஆண்டவரை தேடினாளானுங்கிறது தெரியலை. ஆனால் அவள் எப்படி இருக்கிறா? ஒரு சிறுமைப்பட்டவளாக இருக்கிறா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேலைக்காரி எவ்வளோ வேலை கடினமாய் நடத்தினாலும் யோசிச்சு பாருங்களேன். வயிற்றில் குழந்தை இருக்குது. அப்போ அவளை எவ்வளோ பாத்திரங்களோ செய்திருக்கலாம், துணி துவைக்க செய்திருக்கலாம், மாடு குளிப்பாட்ட வச்சுருக்கலாம். ஸோ கண்டினியூஸாக என்ன செஞ்சுருக்கலாம்? வேலைகள் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அப்போ அவள் என்ன செஞ்சிருப்பா? கண்ணீர் விட்டுட்டே இருந்திருப்பா இல்லையா? சாராள் தனக்கு கொடுக்குற துன்பத்தின் நிமித்தம் அவள் என்ன செய்வா? அழுதுகிட்டே இருந்திருப்பா. அப்போ அதை யார் பார்க்கா? ஆண்டவர் பார்க்கார். இத்தனைக்கும் இதில் ஆகார் ஆண்டவரை தேடினாலானே தெரியல சரியா? ஆனால் அவள் எப்படி இருக்கிறா? ஒரு சிறுமைப்பட்டவளாக இருக்கிறா. ஒரு வசனம் இருக்கலாம், சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அப்படின்ட்டுருக்கு. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சிறுமையாக இருக்கலாம். அப்போ ஆகார் ஆண்டவரை தேடாமல் இருந்தா. ஆண்டவரை தேடலை, ஆனாலும் ஒரு சிறுமைப்பட்டவளாக இருந்தால் அவளுடைய கண்ணீரை பார்த்து கண்ணீரோடு யோசிச்சு பாருங்களேன். கண்ணீரோடு அவளுக்கு நடக்கக்கூட முடிஞ்சிருக்காது. கண்ணீரோடு பாத்திரங்கள் இருப்பா, கண்ணீரோடு துணியை துவைச்சிருப்பா, கண்ணீரோடு மாடுகளை குளிப்பாட்டியிருப்பா, கண்ணீரோடு ஒட்டகங்களை குளிப்பாட்டியிருப்பா. எல்லா வேலையும் கண்ணீரோடு செய்யும்போது அதை யார் படைச்சவர் பார்க்குறாரு இல்லையா? பார்த்து என்ன செய்கிறாரு? அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாரு. அப்போ எங்கே போகிறேன் அப்படிங்கும்போது, என் நாச்சியாராய சாராயை விட்டு ஓடி போகிறேன். நான் அப்போ என்ன சொல்றாரு? உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த நெருக்கம் முடியவே முடியாது, ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பாடுகளோடு இருக்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு ஆண்டவரே அறியாத ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், உங்களை அறிந்த தெய்வம், உங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த தெய்வம் நம்மளுடைய கண்ணீரை கண்டுட்டு அப்படியே போகிறவர் அல்ல. என்ன, அவர் அப்புறம் போகிறவர் அல்ல. சரி, ஒரு பாட்டு கூட படிச்சிருக்காங்க இல்லையா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என்ன உன்மீது நோக்கமாய் உள்ளார் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவரே அறியாத ஆகாருக்கு உதவி செய்தார்னா, ஆண்டவர் அறிஞ்சு இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட்டு நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படி தான், அவளோட மாமியார் டார்ச்சர் பயங்கரம். அதனால் அவள் எப்போனாலும் என்ன சொல்லுவாள்? அம்மா ஒரு ஊருக்கு போனான்னா பயங்கர டார்ச்சர், இந்த தடவை நான் ஊருக்கு போயிட்டு வெளியே வரமாட்டேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிற மறுபடி வார்த்தை என்ன தெரியுமா? உன் சாராய்க்கு அடங்கியிரு. ஸோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சாராய் மாதிரி இருக்குது நம்ம வீட்டில்.
அந்த பிரச்சனைக்கு நான் வெளியே ஓடியாந்துருவேன்னு சொல்கிறோம். ஸோ ஒருவேளை நம்ம பணிபுரிகிற இடத்துல சாராய் மாதிரி ஒரு ஹை டாப்பில் ஒருத்தர் இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் சாராய் மாதிரி ஒரு ஆள் இருக்கலாம், நம்ம தொழில் செய்கிற இடத்துக்குள்ள நம்மளுக்கு சாராய் மாதிரி ஒருத்தர் நம்மளை துன்புறுத்துகிறவளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நீ என்ன செய்கிறாரு, அடங்கி இரு அப்படிங்கிறார். சரியா? அப்போ அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், அப்போ அவன் என்ன செய்தா, அப்போது அவள் ஆண்டவரே அறியாதவா அடங்கி இருன்னு சொன்ன உடனே என்ன செய்தா மறுபடியும் சாராய்கிட்ட போயிடான் இல்லையா? அப்போ எவ்வளோ கீழ்ப்படுகிறா பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ, நம்ம எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு இருக்கலாம், ஐயோ என்னால் இது முடியவே முடியாது, இந்த சிச்சுவேஷன்லேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த சூழ்நிலையும் மாற்றுவேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கணும், இப்போது அட் கரண்ட் பொசிஷன் நீ என்ன செய்யணும், நீ அங்கே போய் அடங்கி தான் இருந்தாகணும், நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அந்த ஆகாராகி அடிமை பெண் என்ன சொல்கிறா, சாராய்கிட்ட போய் இருக்கிறா. இப்போ ஆதியாகமம் 21 எடுங்க, 21 20வது வசனம். அதில் 14லேருந்து பார்த்தோம்னா லைட்டாக சொல்லிடுறேன், வாசிச்சா நேரம் ஆயிரும். அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் பிரச்சனை வருது. என்ன செய்தான், இப்போ அதுக்கு மேலே இருக்க முடியலைன்னொன்னே அவன் என்ன செய்தான், அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறான். யார் அனுப்பி விட்டுருங்கிறா, சாராய் அவளை அனுப்பி விட்டுருங்கிறான். அப்போ ஆபிரகாம் ஒரு துக்கத்தோடு தான் செய்திருப்பான் இல்லையா? ஒரு துருத்தியில் தண்ணி, எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன செய்கிறான், அவளுக்கு குழந்தை பிறந்தாச்சு இல்லையா? குழந்தை பிறந்த பிறகு அவளையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுகிறான் இல்லையா? சின்ன குழந்தையாக இருக்குது. அப்போ பாருங்களேன், அதில் பாருங்களேன் 17வது வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதை சத்தத்தை கேட்டார். இப்போ பாருங்களேன், ஆக்சுவலாக அழுதது யார் அழுதா தெரியுமா? அதில் பார்த்தீங்கன்னா 18வது வசனம், ரொம்ப வாசிக்க நேரம் இல்லைன்னு தான் அப்படி ஸ்கிப் பண்ணுறேன். 16வது வசனத்தில் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்திலே போய் உட்கார்ந்து எப்படி அழுதாள், சத்தமிட்டு அழுதாள். எப்போ சத்தமிட்டு அழுவோம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் துக்க வீடுனா எப்படி பார்த்துருக்கீங்க? சத்தமிட்டு அழுவாங்க, ஏன்னா வேதனை தாங்க முடியாது, அப்படி தானே? அப்போ சத்தமிட்டு அழுதோன்னா எப்போ சத்தமிட்டு அழுவோம், பயங்கர துயரத்தில் இருக்கும்போது. ஏன்னா அப்போ பிள்ளை என்ன செய்ய போகுது, மரித்து போகுது. அப்போ அழுறது யார், ஆகார் அழுறார். ஆனால் ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்குறாரு, பிள்ளையினுடைய. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளை எப்படி இருக்குது, என் பிள்ளை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கதறி கூப்பிடும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். சரியா? அநேக தாய்மார்கள் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறவங்க உண்டு, திருமணமாக்கி கொடுத்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறவங்க உண்டு, படிக்க வைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறவங்க உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அழுதாலும் நம்மளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சரியா? அடுத்ததாக 2வதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இதில் கண்ணீரை காண்கிற தேவனா சும்மா நம்ம கண்ணீர் வடித்தா மட்டும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவர் அல்ல. அதுக்கு என்ன சொல்லிக்கிறாரு, 2 கண்டிஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. என்னென்னா, நீ போய் அடங்கியிரு. ஸோ நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோமோ நம்ம அதில் அடங்கி இருந்து ஆண்டவர் நோக்கி திரும்பி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக ஆகாருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து அவனை என்ன பண்ணியிருக்காராம், ஒரு பெரிய ஜாதியாக மாற்றியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சபடி இன்றைக்கி அவங்க தான் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒரு பெரிய ஜாதியாக மாற்றியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரை காணணும்னா ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனை ஆகாருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவளுடைய நாச்சியாருக்கு அவள் அடங்கியிருக்கும்படி சொன்னது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த காரியத்தில் நம்ம அடங்கியிருந்து ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் உதவி செய்கிறார். அடுத்த ஒரு இதை பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம் எதுன்னா, அன்னாள் 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க.
1 சாமுவேலில் நமக்கு அந்த 1லேருந்தே ஃபுல்லாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 10வது வசனம் வாசிங்க. இன்னொரு தடவை வாசிங்க. 11வது வாசிங்க. இந்த அண்ணாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது யார்? எல்கானா. அவனுக்கு 2 மனைவிகள். முதல்ல பார்த்தோம் ஆபிரகாம் 2 இல்லையா? இப்போ இங்கே எல்கானா அவனுக்கு எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள். ஏன் 2வது மனைவியை கல்யாணம் பண்ணான்? காரணம் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ தான் நமக்கு நிறையா இருக்குன்னு பார்ப்போம். அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா? அதில் அந்த அவளுடைய இளையவள் என்ன பண்ணுறா? அவளை ரொம்ப என்ன செய்கிறா? பெனினால் அவள் ரொம்ப அசட்டை பண்ணுறான். ஏன்னா அவளுக்கு நிறைய குழந்தைங்க இருக்குது, இவளுக்கு குழந்தைங்க இல்லைன்னு அசட்டை பண்ணுறான். அப்போ அவளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? ரொம்ப சிறுமப்பட்டு போய் இருப்பாள் இல்லையா? சிறுமப்பட்ட நிலைமையில பாருங்களேன், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் தான் வாரா. அங்கே ஏலி இருக்கிறான் இல்லையா? அவள் போய் உட்காந்து என்ன பண்ணுறா? அப்போ அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் போய் என்ன செய்கிறாங்க? ஆடு மாடெல்லாம் பலியிட்டு ஸோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க? ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. இப்போ இந்த காலத்தில் நடத்துகிறாங்கல்ல இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொடை அது இதுன்னு பண்ணுறாங்களா? ஸோ அதை மாதிரி நடத்திட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இவளால் என்ன செய்ய முடியல? அங்கே போய் சந்தோஷமாக இருக்க முடியாதனால யாரை தேடி வரா? ஆண்டவருடைய பாதத்தை தேடி கண்ணீரோடு ஆண்டவர் பாதத்தில் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது. எவ்வளோ அந்த ஒரு வார்த்தையை பாருங்களேன், மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறா. எப்படி விண்ணப்பம் பண்ணுறா? ஆண்டவரே என்னுடைய சிறுமையை பாரு ஆண்டவரே. ஆகாரும் ஒரு சிறுமைப்பட்டவளாக இருந்தால் இவளை என்ன சொல்கிறா? என்னுடைய சிறுமையை பாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா? என்னுடைய சிறுமையில் எனக்கு உதவி செய்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வேன்? அதை உமக்காக கொடுப்பேன். அப்போ அன்னாளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குன்னா, ஒரு பொருத்தனையோட ஜெபமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம முதலாவது நம்மளிடத்தில் எதிர்பார்க்காது. ஸோ வாட் எவர் த சிச்சுவேஷன் வி ஆர், நம்ம அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாருன்னா, உன் கண்ணீரை நான் கேட்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, ஒரு பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபம். அப்போ அன்னைக்கு அவள் என்ன செய்தா? சாமுவேலை தாரேன்னா, முன்னாடி எல்லாம் உள்ள நாட்களில் நாங்கள் யூத் ஸ்டேஜ்லலாம் வீட்டுக்கு ஒரு மிஷினரி, இப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளை. எப்படி மிஷினரியாக கொடுக்க இல்லையா? அப்படி தான் இருக்குது இல்லையா? அப்போது சாமுவேலை என்ன சொல்கிறா? உமக்காக தரேன். அவன் தலையில் சவரன் கத்தி படாது, அவன் உமக்காக ஊழியம் செய்வான், அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான் இல்லையா? ஸோ என்ன செய்தா? ஒரே ஒரு குழந்தை முதல்ல பிறந்ததுமே என்ன செய்தா? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதில் கீழெல்லாம் வாசிட்டு போனீங்கன்னா அவளுடைய இருதயத்திலே அவள் பேசினாள் இருக்கும். அவளுடைய உதடுகள் மாத்திரம் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சான்? அப்படியே துடித்து கொண்டு இருந்தது. அவளுடைய இருதயத்தில் பேசினான். ஏலி கூட நீ வெறித்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறா, இல்லை அப்படிப்பட்டவள் அல்ல நான் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் என்ன செய்தா? ஒரு பொருத்தனையோடு இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் நம்ம கேட்கணும்னா ஒரு பொருத்தனை வேணும். ஆண்டவரே உமக்கு 1000 ரூபா காணிக்க தரேன், 2000 ரூபா காணிக்க தரேன், இது வல்ல பொருத்தனை. இந்த நாட்களில் ஆண்டவர் பொருத்தனை எதை தெரியுமா கேட்குறாரு? எதை பொருத்தனையை கேட்குறாரு? உன்னுடைய சொத்து செல்வம், 10 வாழைக்காய் தரேன், 10 இதை தரேன், மாங்காய் தரேன், தேங்காய் தரேன்லாம் இல்லை. ஆண்டவர் பொருத்தனை என்ன கேட்குறாரு தெரியுமா? 10 நிமிடம்னாலும் சரி எனக்காக நீ முழங்காலில் தேசத்துக்காக திறப்பில் நிற்பேன். இன்றைக்கி நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் உருவாகிருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பயங்கர சிச்சுவேஷன் நம்மளால் எந்த மாதிரி அழுது ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன். என்ன பொருத்தனை? தினம் ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ முழங்கால் படிட்டு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நான் நிற்பேன். ஆண்டவரே எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்துட்டுருக்கு, எத்தனை வாலிப பசங்க இன்னைக்கு போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனை குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியம். ஸோ எத்தனை பேர் ஆண்டவர் அறியாமல் எது உண்மை என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணணும்.
சரியா? பொருத்தனைனா ஆண்டவர் உன்னுடைய காணிக்கையை மட்டும் கேட்கல, சரியா? அப்போ பொருத்தனை என்று சொன்னால் ஆண்டவர் கேட்கறது உன்னுடைய நேரத்தை பொருத்தனையாக செய். 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அது கூடிக்கிட்டே போகலாம் மேபி, சரி? அது அப்படி உங்களுக்கு கூட கூட சில பேர்லாம் சொல்கிறாங்க 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க, தேசத்துக்காக 1 மணி நேரம் ஜெபிக்கிறேங்காங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாரை எனக்காக அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவாங்க? ஸோ போக முடியலையா, முழங்கால் நின்று அந்தரங்கத்தில் ஆண்டவருக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்நாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தது போல் என்ன ஒரு காரியம் உங்களுக்கு தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதமோ அந்த சாமுவேல் என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இரண்டாவதாக ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், சரியா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரே ஒருத்தர் தான் நமக்கு இதுவும் தெரிஞ்சவர் தான், எசேக்கியேல் ராஜா. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 5, 6 வசனம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே 1லேருந்து ஒரு 5, 6 வரைக்கும் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து சரியா? இப்போ எசேக்கியா ராஜாவை பற்றி இருக்குது. அவன் எப்படி இருந்தானா, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதே செய்தான். என்ன மாதிரி செய்தான்? வைராக்கியமாக இருந்தான். எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செஞ்சாங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சர்ப்பத்தை உருவாக்கு, யாரெல்லாம் செத்து போகிறாங்களோ அதை பார்க்குறப்போ இதாகும். உடனே என்ன செஞ்சிட்டாங்க நம்ம மக்கள்? அதையே ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ அதை என்ன செய்தான்? உடச்சி போட்டான். உடச்சி போட்டுட்டு என்ன பண்ணான்னா, எல்லா விதமான மேடைகளையும் தகற்றி போட்டான், சரியா? தகற்றி விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் இவனை மாதிரி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்த மனுஷன் ஒருவனும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த எசேக்கியேல் ராஜா தான் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்ட பொழுது அப்போது ஏசாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி, யோசித்து பாருங்களேன், தீர்க்கதரிசினா யார்? பின்னாடி வரக்கூடியது சொல்கிறவர், அப்படி தானே? அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியும் வியாதிப்பட்டு விழுந்தோடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் எசேக்கியாட்ட போய் சொல்லு. என்ன சொல்கிறாரு? நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய். எப்படி இருக்கும்? உடனே சொல்கிறான். சொன்ன உடனே என்ன பண்ணுறான்னா, 20வது அதிகாரத்தில் நானே வாசிடுறேன். 20வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்திங்கன்னா, அவன் அதுக்கு முன்னாடி 2வது வசனத்தில், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமக்கு நலமானதை செய்தேன்னு சொல்லி என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்போ ஆண்டவரை நோக்கி என்ன செய்தானா? சுவர்புறமாய் திருப்பி கொண்டு என்ன செய்யறான்? அழுது ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறான்? விண்ணப்பம் பண்ணி கடைசியில் பாருங்களேன், எசேக்கியா 3வது வசனத்தில் கடைசியில் இருக்கு, எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு ராஜா, யோசிச்சு பாருங்களேன், எசேக்கியா எப்படி இருந்தானா? மிகவும் அழுதான். அப்போ அந்த அழுகுறலை கேட்டுட்டு அப்போ தான் சொல்லிட்டு ஏசாயா போயிருக்காரு. என்ன, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார், அப்படி தானே? சொன்னால்
சொன்னதுதான். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, மாற்றி இருக்கிறார். எதன் மூலமாக? எசேக்கியாவுடைய கண்ணீரின் மூலமாக. அவன் மிகவும் அழுதான் அப்படின்ட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், 5வது வசனத்தில் இருக்கு, உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு இன்னும் ஆயுசுனாக்கில் நான் கூட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ எசேக்கியா மிகவும் அழுதான் மட்டும் இல்லை, அவன் அழுறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சு? ஆண்டவருக்கு பிரியமானது எதுனா வைராக்கியமாக இருந்தான். நீங்கள் ராஜாக்களில் பார்க்கும்போது யெகூன்னு ஒருத்தர் இருப்பார். யெகூன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, உள்ள நீங்கள் வாசிருப்பீங்க. அந்த யெகூ எப்படி இருந்தான்னா, யாரெல்லாம் பாகால வழிபடுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சான்? எல்லாரையும் வரவழைச்சான். ஒருத்தன் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பேரையும் தீர்த்து கட்டுறதுக்காக. சரியா? அவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்க? பாகால வழிபடுறவங்களாம் வாங்க, இன்றைக்கி நம்ம பாகாலுக்காக பெரிய ஒரு விருந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்தான்? அதில் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் கூட வரக்கூடாதுன்ட்டுருவான். ஏன்னா அவ்வளோ பேரையும் உள்ளே விட்டு என்ன செஞ்சிருவான்? நான் ஒருத்தனை விட்டேன்னா அவன் ஜீவனுக்கு போல உன் ஜீவன் தான்ட்டுருவான். அவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ள. நான் இப்போ ஆண்டுகிட்ட கேட்குறதுன்னா, யெகூ போல் ஒரு ராஜா எங்கள் தேசத்துக்கு வேணும் அப்படிங்கிற. சரியா? அதே மாதிரி தான் எசேக்கியேல் என்ன பண்ணிக்கான்? மேடைகளெல்லாம் தகர்த்து கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதுனால அவன் மிகவும் அழுதபோது கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். சரியா? அப்போ நம்மளுடைய கண்ணீர், நம்ம அழுதோம். நிறைய பேர், சில பேர் சொல்லுவாங்க, நான் ராப்பகலாக ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுறேன், ஆனால் ஆண்டவர் ஏன் கண்ணீரை கேட்க மாட்டேங்காரு அப்படின்னா, அப்போ ஆண்டவருக்கு சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். அப்போ எசேக்கியா போல் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை வைராக்கியமாக செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று நம்ம வைராக்கியமாக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்பார். சரியா? அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு ஐயாட்ட கொடுத்தது. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நாங்கள் பார்த்தபடியாகப்பா எங்கள் கண்ணீரை ஆண்டவரே உடைய துருத்தியில் வைக்கிறீரப்பா. துதிக்கிறோம். எங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறீரப்பா. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன தேவனப்பா, அந்த வெளியிலே உடைய பிள்ளைகள் என்னென்ன பாரத்தோடு கடந்து வந்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆண்டவரை மாற்றியப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா நீ சமாதானத்தை கொடுத்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலே நீர் அடங்கி இருக்கும்படி அப்பா நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறீர். நாங்கள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கும், நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தருக்காக எதையாகிலும் செய்கிறவர்களாக இருக்கவும் அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சோதரிக்கிறோம். அன்னால் மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் கண்ணீரை வடித்த பொழுது ஒரு சாமுவேல் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மன கிளேசம் உள்ளவர்களாய், சிறுமைப்பட்டவர்களாய், ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய், ஆகாரை போல அப்பா அடிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அப்பா மாற்றுகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறபடியாலும் என் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொருவருடைய கண்ணீர்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பேற்று வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு செய்தியை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியத்தின்படி நம்மை அர்ப்பணிப்போம். கிதியோன் ஊழியத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இதில் அநேக ஊழியர்கள் தன்னால்வர்களாக இருந்து நல்ல பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஊழியத்தை நம்ம தாங்குவோம், ஜெபத்தின் மூலமாக தாங்குவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து நாம் இந்த ஊழியத்தை தாங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழும்பி நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 504வது பாடலை பாடுவோம். பாடல் பாடும் பொழுது நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். 504வது கீர்த்தனை. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகளனே, ஆவலதாய் நேரருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகளனே,
என்னும் நேர்த்திய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, சாநிழல் பள்ளத்திறங்கிடினோம், சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பார், வளைதடியோம் கொல்லுமை தேற்றோம். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுகதையிலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவப்பிதம் எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேய வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதம் எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் இப்படத்துக்கு தானே காணிக்கைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வந்து குடும்பமாக வந்து ஆண்டுடைய ஆராதனை சிறப்பாக நடத்தி கொடுத்த அருமையான ஊழியக்காரர் குடும்பத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர்களின் குடும்பத்தினருக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று இந்த ஊழியம் மூலமாக அநேகருக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்குரிய நல்ல ஆயுளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு நிறைவை கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுவோம். அவர் செய்கிற பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு அநேக தேவைகள் உண்டு. இந்த நாளிலே நாம் கேட்ட சத்தியத்தின்படி கண்ணீரை காண்கிற தேவன் சமூகத்திலே நாம் ஒரு துளி கண்ணீர் சிந்தினாலும் அதற்குரிய பலனை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இன்னும் நம்முடைய ஆலயத்தின் தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆலயத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது. பண்டிகை நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. நாம் அதற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வருகிற நாட்களிலும் நம்முடைய சேகரத்தில் அநேக நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி தர வேண்டும். எல்லா நிகழ்ச்சியிலும் நம்முடைய சேகர மக்கள் உற்சாகமாய் பங்கு பெற வேண்டும். நல்ல சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியும் உடைய சமூகத்திலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலும் உடைய பாதப்படியிலே எங்களை அழைத்து வந்தீர். எங்களை அழைத்து வந்து எங்களோடு அநேக காரியங்களை கொடுத்து நீர் பேசினீங்க தகப்பனே. உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடி சென்றிருந்தாலும்
இந்த பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆயுளை நீட்டி கொடுத்து இந்த மகிழ்ச்சியான இந்த காலை வேளையில் நம்முடைய பாதப்படியிலே நாங்கள் காத்திருந்து ஜெயிப்பதற்கு உதவி செய்திரையா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு அநேக காரியங்களை குறித்து நீர் பேசினீங்க தகப்பனே. என்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று அநேகருடைய வாழ்க்கையில் நீர் அப்பேற்பட்ட நன்மைகளை கொடுத்தீர் என்று நாங்கள் கண்டு கொண்டோம் ஐயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் அவருடைய சந்ததியை பெருக நீர் உதவி செய்தீங்கப்பா. அதே போல் அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தீர் தகப்பனே. அன்னாளின் கண்ணீரை கண்டு புத்திர பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க இயேசுப்பா. எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டு அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீர் என்று கண்டு கொண்டோம் ஐயா. கேட்ட எல்லா சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அநேக காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீர். உடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்திப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் இயேசுப்பா. கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே அனுதினம் கண்ணீர் வடிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட நன்மைகளை நீ நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் கம்பீர சத்தத்தோடு நன்மைகளை பெற்றுக்கொள்வார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம் அப்பா. இந்த நாட்களில் வந்து உம்முடைய சமூகத்திலே கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, வேண்டிய நன்மைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே இந்த நாளிலும் குடும்பமாக வந்து தகப்பனே ஆராதனை நடத்தி கொடுத்த நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை இன்னும் வல்லமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று உம்முடைய வார்த்தையை சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஒரு பரிசுத்தை பெற்றுக்கொள்ளவும் உடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர் செய்கிற பணிகளை ஆசீர்வதித்து இன்னும் நன்மைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு சில பகுதியில் நம்முடைய சமூகத்திலே காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய சமூகத்திலே படுத்துக்கிறதான ஸ்தோத்திர காணிக்கைகள், விண்ணப்ப காணிக்கைகள், தசம பாக காணிக்கைகள் ஒவ்வொன்றிலும் நம்முடைய கரம் வைக்கப்பட்டதாக. நம்முடைய காணிக்கை படைத்த நம்முடைய பிள்ளையுடைய கரங்களை கட்ட திடப்படுத்துங்க. என்னென்ன நோக்கத்தோடும் விண்ணப்பத்தோடும் நம்முடைய சமூகத்திலே காணிக்கை படைத்திருக்கிறார்களோ அவருடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் கட்ட நிறைவாக்கி நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் வராமல் தடைப்பட்டு இருப்பதை நீர் அறிந்திருக்குங்க தகப்பனே. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. என்னென்ன காரியங்களை நினைத்து அவர்கள் வராமல் இருக்கிறார்களோ தகப்பனே அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவான ஞானத்தை கொடுப்பீராக. திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மைகளை கொடுப்பீராக. எங்களுக்கு வேண்டிய மழையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மழை காலங்களிலே பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கருத்தாய் பாதுகாத்து கொள்வீராக. நம்முடைய பிள்ளைகள் எங்கே சென்றால் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுங்க. படிப்புக்கு வேண்டிய எல்லா பொருளாதார தேவையும் கர்த்தர் சந்திப்பீராக. தகப்பனே அதே போல் பச்சிளம் குழந்தைகளையும் வயது சென்ற முதியோர் உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் உள்ள பலத்தை கொடுப்பீராக. ஞானமாய் செயல்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எவருமே வெறுமையாய் திரும்பி போகாதபடி இந்த வாரத்திற்குரிய நன்மைகளையும் அழிவில்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கடந்து போக உதவி செய்வீராக. எங்களை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மீதியான வேலை முழு நீர் பொறுப்படுத்திக் கொண்டு வெளியெடுத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ ஆசீர்வா அடியா அப்பத்தாலே போசித்து வாழ பெய்யோன் எப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோ முற்றலோகம் தீர்க்களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம்.